ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ட்ராகன் ஒரு வழியாக இன்றைக்கி பார்த்தேன். ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய படம் மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கே அப்படின்னு தான் நானும் யோசித்தேன். ஆனால் படம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இதுவாக இல்லை, போர் அடிக்காமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இது காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஈவென்ட் சினிமாஸு. இங்கே வந்து சிட்னியில் இவங்க தான் மோஸ்ட்லி இந்தியன் மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த சபர்ப்ஸில் இருக்கும். இதில் பாருங்கள், இன்னைக்கு ஷோஸ் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். நாளைக்கு ஷோஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் பரூரில் தான் பார்த்தேன். சின்ன ஸ்க்ரீன் தான், பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. லிவர்பூலில் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனு. லிவர்பூல்லையுமே வந்து ஆல்மோஸ்ட் 70-80% ஃபுல்லு. அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட ஒரு ஜெர்சே குவா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 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 விதமான ஒரு கரிஸ்மா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 மெயின் கேரக்டர் மாதிரியோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் அவங்க எடுத்துப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் அவர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வருது இல்லை, அந்த அது 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 எப்படி நம்ம இந்த டேரக்டர்ஸ் காட்டுற விதம் தானே, அது ஒரு ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட ஒரு விதமான சாம் இருக்குது, ஒரு விதமான அதான் ஜெனசேக்குவா என்ன சொல்கிறது. இப்போ நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் காலத்துலேருந்தே பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அண்டர் டாகு, ஓரளவுக்கு சுமாரான பசங்க தான் வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஜினி, அப்புறமா விஜய், அப்புறமா தனுஷ். அதே மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பேக்கப்பும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிக்கு வந்து பாலச்சந்தர் இருந்தார். அவர் புஷ் பண்ணுறது, அவர் தூக்கி விட்டது. அவர் ஏதோ கிட்ட, அதாவது அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் டேலண்ட் நிறைய பேர்கிட்ட இருக்கிற எல்லாரும் ஷைன் ஆகிறது இல்லைல்ல. அது வந்து லிட்டில் பிட் ஆஃப் லக், லிட்டில் பிட் ஆஃப் புஷ், லிட்டில் பிட் ஆஃப் எவ்ரி திங்ல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து பாலச்சந்தர் இருந்தார். லைக் வைஸ் நம்ம விஜய்க்கு வந்து அவங்க அப்பா இருந்தார், சி சந்திரசேகர். அவங்க அப்பா இல்லைன்னா விஜய் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வராங்க எத்தனையோ நடிகர்கள், நல்லா நடிக்கிறாங்க, அழகாக இருக்காங்க, எல்லாம் ஓகே, நல்லா டான்ஸ் ஆடுறவங்களாம் இருக்காங்கல்ல. ஆனால் எல்லாருமே சக்ஸஸ் ஆகுறது இல்லைல்ல. இப்போ அதே மாதிரி தனுஷ் பார்த்தீங்கன்னா சிலர் ஆகும். தனுஷ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துள்ளுவத இளமையெல்லாம் வந்தப்பெல்லாம் யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. யாரும் ஒரு பெரிய ஹீரோவாகவும் எது சீரியஸாக எடுத்துக்கல. நான் ரிவ்யூஸ்லேயே கூட படித்தேன், அந்த மாதிரி ரொம்ப கேவலமெல்லாம் எழுதுனாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாகவும் ஆயிடுது. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி அண்டர் டாகு, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, நட்பு அப்படிங்கிறது, அது இந்த படத்துலையும் வருது. இந்த படத்தில் அது சொல்லும்போது ஒரு கேமராவை பார்த்தே சொல்கிறாரு. அது என்னமோ அந்த ஃபார்முலாவை கற்று வச்சுக்கிட்டு அதை கேபிட்டலைஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் அவர் மேலே எதுவும் குறை எதுவும் சொல்லலை. ஒரு அன்டினேபிள் சாம் இருக்கு அவர்கிட்ட. அவரு ஒரு பிரதீப் ரங்கநாதன் பற்றி சொல்கிறேன். ஒரு ஒரு நானே என்னடா ஒரு லவ் டுடே எனக்கு பிடிச்சது ஆக்சுவலாக. அந்த படம் அது பிடிக்கலன்னு சொன்னால அதெல்லாம் கொஞ்சம் டூ மச். அந்த படம் நல்லா தான் இருந்தது. அதில் என்னன்னா அவர் வந்து ஹேட் பண்ணணும்னு நீங்கள் போனீங்கன்னா கூட அது ஒரு மாதிரி ஒரு இம்பாசிபிள் டு ஹேட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் பர்சனலாக எப்படின்னு தெரியல எனக்கு. நான் சொல்கிறது அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட ரியாக்ஷன்ஸ், அவரோட நடிப்பு எல்லாமே வந்து அவர் ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. அவர் படுறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஜென்சிக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்.
சிரிக்கிறாங்க. அதுவும் இந்த 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 ஜென்சி பொண்ணுங்கள்லாம் வந்து அப்படியே கிகிலிங் தான். அவர் வந்தாலே கிகிலிங் தான். அந்த மாதிரி ஒரு அவருக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் மக்களுக்கும். அட்லீஸ்ட் இந்த ஜென்சிக்கு இருக்கு. நான் படம் கதைன்னா ஒரு ஒரு விதமான ஒரு ஆறுத பழைய கதை தான். ஒன்றும் பெரிய புதுசாக எதுவும் ஒன்றும் ரொம்ப இதுவெல்லாம் எதுவும் பண்ணிடலன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு ஒரு விதமான ஒரு நியூ பேக்கேஜிங் ஓல்டு ஸ்டஃப் தான் அது ஒரு மாதிரி ஜென்சி பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய படம் ஞாபகம் வந்து ஒரு இது நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த டான் ஞாபகம் வந்தது, 3 Idiots ஞாபகம் வந்தது. அப்புறம் வேற என்ன, வேற ஏதோ ஒரு படம் விஐபி, தனுஷ் நடிச்ச விஐபி படம் ஞாபகம் வந்தது. அதாவது லாஜிக்கலாக நம்ம இங்கே இந்த படத்தில் வந்து இது ஒரு மாதிரி மசாலா லவ் ஸ்டோரின்னு கூட இது சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு ஆட்டோகிராஃப் ஞாபகம் வந்தது. ஏன்னா ஒரு நிறைய பேர் அப்படி இது பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு போகிறாருல அந்த அந்த இது. ஆக்சுவலாக என்னன்னா இந்த கதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோ வந்து எப்போவுமே ஒரு மாதிரி உத்தம புத்திரராக இருப்பார். அவர் ஆனால் அது வந்து கடைசியில் தான் தெரிய வரும் அவர் ஏன் அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிறது. அதை எடுத்து சொல்கிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய தெரியுமா, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து அப்படியே விக்ரமன் படம்லாம் இருக்கும்ல, லா 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 அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஹீரோ வந்து ஃப்ராடு, ஒரு ஒரு சாதாரண ஒரு தப்பு செய்யக்கூட உத்தம புத்திரனுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆளை பற்றின ஒரு படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்கன்னா தெரில எனக்கு. மேபி 70s 80s வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரீசெண்ட் டைம்ஸ் 90s ஆன்வர்ட்ஸ் வந்து ஏன்னா நம்ம ஒரு விதமான ஒரு இதில் போயிடுச்சு, தெலுங்கு பட ஸ்டைலில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமா. 90s ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஹீரோனாலே ஒரு மாதிரி மாரலி குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அது தப்பு எதுவும் இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. அப்படி கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு மாதிரி ரைஷியஸான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அப்படி கொண்டு போயிருப்பாங்கல்ல. அது அதில் இல்லை, அது இல்லை, இது ஒரு சாதாரண ஆள் வந்து தப்பு செய்யலாம் அதுக்கப்புறமா திருந்துறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. அது ஒரு மாதிரி அப்படி போர் அடிக்காமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. தமாஷா ஃபுல்லாக அந்த இவர்கிட்ட அந்த பிரதீப் ரங்கநாதன்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ஒரு படத்துலலாம் நிறைய ஒரு மாதிரி இந்த செல்ஃப் டெப்ரிகேட்டிங் ஹியூமர்லாம் நிறைய இருக்குது ஒரு கதையில். அதனால் நீங்களே வந்து திட்டணுன்னாலும் அது ஒரு மாதிரி அது அவரே கலாச்சிக்கிறார் படத்துலேயே. அதனால நம்ம பண்ண வேண்டியதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுது. ஆனால் அவர் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி. அவர் ரியாக்ஷனுக்கு நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. லவ் ஸ்டோரிலையும் அப்படிதான் அவர் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் போப்பா ஒரு 100% தந்துடுறாரு. அவர் எல்லா சீன்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அது என்ன மாதிரி சீனாக இருந்தாலும் சரி ஒரு 100% கொடுத்துட்றாரு. அது ஒரு ஒரு ரியலி குட் திங் when it comes to ஆக்டிங்கில் வந்து யூ ஹேவ் டு கிவ் யூர் 100%. அது நல்லா இருக்கோ அசிங்கமாக இருக்கோ இதோ எப்படி இருக்கோ, நம்ம எப்படி கேமராவில் வரும், எப்படி வந்து ஸ்க்ரீனில் வரும், அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை அவருக்கு. அது ஒரு ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட பார்த்ததில்ல. அப்புறம் வேற என்ன, அப்புறம் மிஷ்கின் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டாண்டர்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நான் மிஷ்கின் வந்து நடித்து பார்த்துருக்கேன். ஓனாய் ஆட்டுக்குட்டிலாம் நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோலில் படம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வராரு அவர். அவரும் அப்படியே ஒரு மாதிரி காமெடி பண்ணுறாரு. இது நம்ம சத்யராஜ் 3 Idiots சத்யராஜ் மாதிரியான கேரக்டர், ஆனால் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு. ஆனால் எதுக்கு அவர் அவ்வளோ மெனக்கெட்டு இந்த அளவுக்குலாம் போகிறாருன்னு தெரியல. புள்ளி என்ன வந்து ஹீரோ அரியர் கிளியர் பண்ணுறதுல இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படிங்கிறதுலாம் தெரியல. அதான் லாஜிக்கெலாம் நம்ம பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மாதிரி மசாலா கலந்த லவ் ஸ்டோரி கலந்த
என்ன சொல்கிறது, அது அது ஒரு ஜானரில் என்னால் இது போட முடியல. என்ன ஜானரில் காமெடினே வச்சுக்கலாம். இது ஒரு மாதிரி, அதாவது கிளைமேக்ஸில் வந்து அப்படிங்கிற மாதிரி பெப்பர் பேண்ட் இந்த 90ஸ்லாம் வரும் தெரியுமா, ஒரு ட்விஸ்ட்டு நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அப்படி அந்த மாதிரிலாம் வருது இந்த படத்தில். அதான் சொல்கிறேனே, ஒரு ஹோல்டு கான்செப்ட் தான் 90ஸ்ல வந்து இருக்க வேண்டிய படத்தை ஒரு மாதிரி ரீபேக்கேஜிங் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒரு மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 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 சூப்பர் ஸ்டார் இந்த மேக்கிங் தான் இவர் ஆக்சுவலாக. நீ வேணா பாருங்கள், அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற நம்ம என்னவோ நினச்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இவர் அடுத்த சூப்பர் ஸ்டாராக வர்றதுக்கு லாட்ஸ் ஆஃப் சான்சஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இவங்க இருக்காங்களே, அந்த மொட்டை மாடியில் வந்து லுங்கி கட்டிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்களே, அவங்க 2 பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை நான் கடைசியில் தான் ரியலைஸ் பண்ணேன். என்னடா இவங்க இவங்க இவ்வளோ மெயின் கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்களே, இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு. அதில் ஒரு பையன் வந்து நம்ம மூவி ரிவ்யூவர் பிரசாந்த் மாதிரி இருக்கிறான். பிரசாந்த் குண்டா இருப்பார், இவன் வந்து கொஞ்சம் அவர் அப்படியே ஒல்லியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் அந்த பையன். அப்புறம் நம்ம கௌதம் மேனன், அவரு நல்ல கேரக்டர் படத்தில், அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அதான் என்ன, ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரு, இந்த கெத்தா காலேஜில் சுற்றுவாங்க தெரியுங்களா, அவங்களெல்லாம் வந்து ஒரு விதமான அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் வந்துருக்குது படம். அது அட்வைஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த வயசு பசங்களை எடுத்து பார்க்க தெரியல. பட் வேறண்ணா, அவ்வளோதான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.